வீட்டை விக்கிறதா இருந்தா காவேரி இந்த வீட்டை வாங்கிக்க. ஹேய், இது நல்ல ஐடியாவா இருக்கேப்பா. கங்கா யமுனா 2 பேருக்குமே இந்த வீட்டை விற்கணும். ஆனா காவேரிக்கு இந்த வீட்டை விற்க வேணாம்னு தோணுது. ஏன் உங்களுக்கே கூட அப்படிதான் தோணும். இந்த வீட்டுல உங்க எல்லாருக்கும் ஏகப்பட்ட சென்டிமெண்ட்ஸ், மெமரிஸ் எல்லாமே இருக்கும். அப்படி நீங்க விற்கணும்னு முடிவு பண்ணிட்டா அந்த வீட்டை காவேரி பேர்ல நானே வாங்கிக்கிறேன். அந்த வீட்டை நீங்க வித்த மாதிரியும் இருக்கும், அதே நேரத்துல அந்த வீடு உங்க கை விட்டு போகாத மாதிரியும் இருக்கும்ல. சாரதா, விஜய் சொல்றதுல கூட அர்த்தம் இருக்குமா? வீட்டை யாருக்கோ வித்து அவங்க அதை என்ன பண்ணுவாங்களோன்னு பயப்படுறத விட வீட்டை காவேரி பேருக்கு மாத்திட்டா நல்லது தானே? ஊருக்கு நீங்க எப்ப போனாலும் உங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு இருக்கும்ல. ஊரை விட்டு நீங்களும் அறவே வந்த மாதிரி இருக்காதுல்ல. காவேரி வாங்குறானா எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. என்னத்த சொல்றீங்க? ஆமா சாரதா, மத்த 2 பிள்ளைங்களும் வீட்டை விற்கணும்னு சொல்றாங்க. அவங்களுக்கு தேவை இருக்கு, அவங்களையும் நாம குத்த சொல்ல முடியாது. ஆனா எங்களுக்கு வீட்டை விற்க மனசு இல்ல. காவேரியே வாங்குறானா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அவ்வளவுதானே. அப்ப இந்த வீட்டை பத்தின கவலையை இனிமே விட்டுருங்க. அடுத்து என்னங்கறத நான் பாத்துக்கிறேன். நீங்க வீட்டை வாங்கினாலும் வீட்டை பூட்டி தானே வைக்க போறீங்க. இப்ப இருக்கிற எந்த பிரச்சனையும் சரியாக போறது இல்லையே. அங்க ஆட்கள் வந்து உட்கார்ந்து தண்ணி அடிக்கிறதால அக்கம் பக்கத்துல ஒரே தொல்லை. தினமும் அம்மாக்கு